ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். லாஸ்ட் 15 டேஸாக நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் போட்டிருக்க மாட்டேன். அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து தென்காசியில் இருக்க அபி மொபைல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து படிக்க போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபி மொபைல் இன்ஸ்டியூட் தென்காசி இதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து ஜேபிஎம் கம்யூனிகேஷன். அவங்க தான் ஜேபிஎம் கம்யூனிகேஷனில் அருள் பிரகாஷ் சார் தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுருந்தாங்க. நான் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு போல் தான் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பேன். அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற நம்பரை சேவ் பண்ணிவிட்டு சாருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு மார்னிங் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 11 o'clock போல் கூப்பிட்ருந்தேன். அப்போ பேசும்போது நீங்கள் உங்கள் ஷாப் அண்ட் அட்ரஸ்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க, உங்களை டெமோ கிளாஸில் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகேன்னு சொல்லி ஷாப் அட்ரஸ் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் ரெடியே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் வந்து டெமோ கிளாஸ் அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் டெமோ கிளாஸ் அப்போ எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி மார்னிங் வந்து டெமோ கிளாஸில் வந்து மொத்தம் 5 பேர் தான் வந்திருந்தோம். அதில் சென்னையிலேருந்து ஒருத்தர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர், நான் வந்து என்னோடய லொக்கேஷன்லேருந்து போயிருந்தேன். இன்னொருத்தர் வந்து தேனி, இன்னொருத்தர் வந்து நாகர்கோவில். மொத்தம் 5 பேர் தான் இந்த வந்து டெமோ கிளாஸில் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். இந்த டெமோ கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தியரி நடத்துனாங்க, ஒரு மேடம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து அந்த தியரி வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லைட்டிங் செக்ஷனை பற்றியே வந்து இன்டெப்த்தாக வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டாங்க அந்த லைட்டிங் செக்ஷனில். அந்த மார்னிங் செஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு அப்புறமா வந்து டெட் மொபைல்லாம் வந்து யாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களோ எல்லோரும் ஒவ்வொரு மொபைல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், அதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமா இன்னொரு சாருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டு சாம்சங்கில், அந்த மாடல் மொபைலில் டபுள் டக்கர் ஐசி அது. அதை வந்து 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து ரீபால் பண்ணி காமிக்கிறேன், உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்த டெமோ கிளாஸில் வந்து அந்த சாருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயே வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். கண்டிப்பாக படித்தா இங்கே தான் படிக்கணும், வேறு எங்கேயும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். அப்புறமா ஒரு 5 பேரும் நாங்கள் வந்து கான்காலில் பேசிவிட்டு எங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டோம், நம்ம வந்து என்றைக்கு பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சார்கிட்ட கேட்டோம், அக்காமடேஷன் எப்படி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நான் கீழே வந்து நான் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் சார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிறத விட. அப்புறமா தான் வந்து நாங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாள்லேருந்து கடைசி 15 நாள் வரைக்கும் எப்படி நாள் போச்சுனே தெரியல. எனக்கு தெரியாத விஷயங்கள் அவ்வளோத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டெமோ கிளாஸ்லேயே வந்து நான் லைட்டிங் செக்ஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டேன். அப்புறம் கிராஃபிக்ஸ் செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷனாக வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பேட்சில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. மற்ற இன்ஸ்டியூட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15, 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சரியான முறையில் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க சார் மட்டும் தான் செய்வாங்க. அவங்களுக்கு டெமோ காமிச்ச மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக வந்து பண்ண சொல்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரில. நம்மளுக்கு வந்து தியரி எடுக்கிறாங்க, தியரி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு போர்டு, லைவ் போர்டிலேருந்து அதோட ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ரீபால் பண்ணி எப்படி ரீஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை 100% தெரிஞ்சுக்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பிளாக் பேஸ்ட் ஐசி, ஒயிட் பேஸ்ட் ஐசி, டபுள் டக்கர் ஐசி, இதெல்லாம் வந்து எந்த பேஸ்ட் போட்டு யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹீட் வைக்கணும், எவ்வளோ ஏர் வைக்கணும், என்ன ப்ளோயர் யூஸ் பண்ணணும், இஎம்எம்சி பண்ணுறதா இருந்தால் அப்படிங்கிறலாம் இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மல்டிமீட்டரை வச்சு நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் ஒரு 20 விஷயத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெய்லியும் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வச்சுருப்பீங்க. அந்த மல்டிமீட்டரில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத இங்கே போனதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்குமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ஜேபிஎம் கம்யூனிகேஷன் அருள் பிரகாஷ் சார்கிட்ட தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தி வச்சதே வந்து அவங்க தான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறமா வந்து டிசி பவர் சப்ளையில் வந்து நீங்கள் என்ன மொபைல் என்ன டெட் கண்டிஷனில் கொண்டு வந்தாலும் சரி, அந்த டிசி பவர் சப்ளையை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து திறமை வளர்த்து விட்டுறாங்க. நீங்கள் திருப்பி படிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு டவுட்டு கூட கேட்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தெளிவுபடுத்தி விட்டுறாங்க. ஒரு 15 நாளில் வந்து பிளாக் பேஸ்ட்டு, ஒயிட் பேஸ்ட் ஐசி, டபுள் டக்கர் ஐசி, இந்த ஐசியெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணுறது, எந்த ஒரு ட்ராக்கும் வந்து மிஸ் ஆகாமல் எப்படி வந்து ப்ராப்பராக ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணி ஃபோனை வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெட் போர்டை வந்து கையில் கொடுத்து இதை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ண வச்சுட்டு தான் நம்ம திறமையை வளர்க்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம வெளியே வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போது இங்கே படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா என்ன டெட் வந்தாலும் சரி அந்த டெட்டை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணி
டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணி எப்படி ப்ராப்பராக பண்ணணுங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இஎம்எம்சிக்கு என்ன டூல்ஸ் வேணும், இந்த டூல்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக வர ட்ரெண்டிங் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து இப்போது இவங்க சொல்லித்தர மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது இப்போது 4G 5G இருக்குது. இனிமேல் லேட்டஸ்ட்டாக வந்து 6G 7G 10G வரைக்கும் வந்தாலும் சரி, இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன அப்டேட்னாலும் நம்ம வந்து தயாராகிற அளவுக்கு நம்ம வளர்த்து விட்ருவாங்க நம்ம திறமையை. அது மட்டும் இல்லாமல் நம்ம 6 பின் சார்ஜ் போர்ட் நிறைய எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பேசிக்காக எல்லாருமே சார்ஜ் போடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு என்னோடய கெஸ்ஸிங்கு. ஆனால் அந்த சார்ஜிங் போர்ட்டை வச்சு ஒவ்வொரு செக்ஷனாக வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெட்வொர்க் செக்ஷன் ஒரு ஃபோன் ஆனில் இருக்கும்போதே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை வந்து ஃபைண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்து விட்றாங்க. அதே மாதிரி டெட்டு வந்து எந்த ரீசனுக்காக வருது, என்னென்ன காம்போனன்ட்ஸ்னால ப்ராப்ளத்தினால டெட் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து போர்டில் இருக்கிறது வந்து சின்ன போர்டு தான். அந்த சின்ன போர்டில் இத்தனை செக்ஷன் இருக்குங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அதை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ப்ராப்ளத்தை இந்த 15 நாள் நீங்கள் ட்ரைனிங் போகும்போதே நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் வருவீங்க. நீங்கள் ஷாப்புக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம இழந்துட்டோம், இவ்வளோ இது தெரியல அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உணர்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இங்கே படிச்சிங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் தான் கொடுப்பீங்க. என்னால் இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட மொபைல் வாங்குகிறோம் அப்படின்னா சில மொபைல் வந்து என்னால் ரெடி பண்ண முடியாது, வெளியே கொடுத்து ரெடி ஆகாது, ரிட்டன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து என்னால் கஸ்டமர்கிட்ட ரிட்டன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு 3 ரீசன் தான் இருக்கும். ஒன்று, நம்மளுக்கு ஸ்பேர் மாற்றுறதுக்கு உண்டான பைசா வந்து கஸ்டமரால் தர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இன்னொன்று, கஸ்டமர் அவசரப்படலாம். இன்னொன்று வந்து ஸ்பேர் கிடைக்காம லேட் ஆகிறதுக்காக கஸ்டமர் வந்து ரிட்டன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த 3 காரணத்துக்காக மட்டும் தான் என்னால் இப்போ இங்கே படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் மொபைலை ரிட்டன் கொடுப்பேன். இனிமேல் எந்த ஒரு மொபைலுமே வந்து நான் வந்து ரிட்டன் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பெஸ்ட் மொபைல் இன்ஸ்டியூட்னா அபி மொபைல் இன்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்லலாம் வந்து இஎம்எம்சி லெவல் படிக்க போனோம் அப்படின்னா பேசிக் லெவலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பேசிக் லெவலில் இருந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி சொல்லி அவங்க நாலேஜை வந்து பெட்டராக, அதாவது 100% வந்து இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் வளர்ந்துருக்கேன். தேங்க்யூ இப்ராஹிம் சார், என்னோடய நாலேஜை வந்து 100% வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பணம் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண வீடியோ தான் வரும். ஐசி ரீபாலிங்கு அந்த மாதிரி அப்டேட் உள்ள வீடியோ தான் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.